வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமனலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோழையப்பன் அவர்கள். கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக இந்த வாரம் சந்தையின் போக்கு எப்படி இருந்தது சார்? அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் திடீரென்று சந்தையில் ஒரு உச்ச நிலையை தொட்டது. எதிர்பாராத, அதாவது அமெரிக்காவில் அந்த பொருளாதாரம் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேம்பட்டிருக்கின்ற அடிப்படையில் செய்திகள் வந்தபோது திடீரென்று பெரிய அளவில் மெட்டல்கள் எல்லாம் விலை உயர்ந்து வெள்ளிக்கிழமையானது. அதே நிலை நேற்று முன்தினமும் கூட பெரிய அளவு இறக்கமின்றி அதாவது பொதுவாக ஆண்டு இறுதி என்னும் பொழுது அவ்வளவு சந்தையிலே விறுவிறுப்பு இருக்காது. இந்த ஆண்டு அதற்கு மாறான போக்கு சந்தையிலே இருக்கின்றது. இன்று கூட சந்தை பெரிய அளவில் இறக்கம் காண்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏற்றமும் பெரிய அளவில் இருக்காது. இதுதான் இன்றைய நிலைமை. ஆனால் நேற்று பார்த்தீர்கள் என்றால் தங்கம் ஒரு 120 ரூபாய்க்கு மேலே 10 கிராம் ஏறி இருக்கின்றது. வெள்ளி என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 800 ரூபாய் அளவு ஏறி இருக்கின்றது ஒரு கிலோவிற்கு. குரூட் ஆயில் 39 ரூபாய் ஏறி இருக்கிறது. அமெரிக்காவில இருந்து வந்த செய்திகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கின்றன. இந்த வாரத்தில் வந்த செய்திகள் அங்கே இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதிகரித்திருக்கின்றது ஒன்று. அதே நேரத்தில் குரூட் ஆயில் கையிருப்பு, அதாவது நைமெக்ஸ் குரூடைய கையிருப்பு குறைந்திருக்கின்றது. அப்புறம் லேபர், தொழிலாளர்கள் அந்த இது எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல முடிவு அதில் இருந்திருக்கின்றது. அடுத்தது கன்சியூமர் கான்பிடன்ஸ், அதாவது பயனீட்டாளர்களுடைய நம்பிக்கையின் அளவு கடந்த 4 மாதங்களில் இல்லாத அளவு உயர்ந்திருக்கின்றது. இது போன்று பல செய்திகள் பாசிட்டிவாக இருப்பதனால் சந்தை இறக்கம் காணாமல் ஆண்டு இறுதி என்பதற்காக விலைக்கு இறங்காமல் ஒரு சுறுசுறுப்பாகவே இருந்து வந்திருக்கின்றது. சார், இன்று சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் சார்? இந்த வாரம் பத்தி சொன்னீங்க. இன்று ரூபாயின் மதிப்பு சற்று உயரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அது ரூபாயின் மதிப்பு உயர்மையானால் சந்தையிலே சற்று இறக்கம் இருக்கலாம். பெரிய அளவு இருக்காது. ஒரு 10 காசு 12 காசு உயர்ந்து என்றால் அந்த அளவிற்கு இந்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை கணக்கிட்டு சற்று விலை இறக்கலாம். ஆனால் பொதுவாக இன்று சந்தை இரண்டுங்கட்டான நிலையில் இருக்கும், ஒரு மந்த நிலையில் இருக்கான இருக்கும். சார், புதுசாக வாணிபம் செய்ய நினைக்கிறவங்க என்ன மாதிரியான திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்? குவாலிபிகேஷன் தேவையா சார் சந்தைக்கு? அதாவது வாணிபம் செய்வதற்கு அவர்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருந்தால் போதுமானது. பணம், மனம், இது இரண்டும் தான் தேவையே தவிர ஒரு திறமை என்பது அவ்வளவாக தேவையில்லை. என்றால் இப்போ அதாவது அந்த காலத்தில் எல்லாம் நாம் பல இடங்களிலிருந்து செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பல மணி நேரம் பல நாட்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உடனுக்குடன் செய்திகள் சுட சுட நமக்கு பரிமாறப்படுவதனாலே நாம் எந்த தகவலையும் தெரிந்து கொண்டு அவை பாசிட்டிவா நெகட்டிவா என்று எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப வாணிபம் செய்வதற்கு இப்பொழுது வழிமுறைகள் இருக்கின்றன. அதனால மற்றவர்கள் தங்களுடைய திறமைகளை எல்லாம் நமக்கு அளிக்க இருக்கின்றார்கள். அதிலிருந்து நாம் செய்திகளை எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வியாபார உத்திகளை வகுத்துக் கொள்ளலாம். அது நமக்கு நல்ல முறையிலே பயன் தரும். டெய்லி ட்ரேட் நினைக்கிறவங்க என்ன மாதிரி நியூஸ் அவங்க பார்க்கணும்? என்ன வெப்சைட்ஸ் இருக்கு? அதாவது தினசரி வாணிபம் என்பது இந்த கமாடிட்டி வாணிபத்திலே அதுதான் சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. என்றால் பொசிஷன் கால் என்றால் அடுத்த நிமிடம் என்ன செய்தி வரும் நமக்கு முன்கூட்டியே தெரியாது. அதாவது சில ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் தான் அப்பப்போ வந்துகிட்டு இருக்குமே தவிர அந்த குறிப்பிட்ட நேரங்களில் திடீரென்று வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் எந்த தகவலும் வரலாம். பொருளாதார தகவலாகவோ, அரசியல் தகவல்களாகவோ, அல்லது இயற்கை சீரழிவு தகவல்களாகவும் இருக்கலாம். அதனால் அந்த தகவல்களை யாரும் எதிர்நோக்கி இப்படித்தான் வரும் இப்படித்தான் வராது என்று கணிக்க முடியாது. ஆக அந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த தினசரி வாணிபத்தில் ஈடுபடுபவர்கள் அதனால பொசிஷன் கால் எடுக்காமல் தினசரி வாணிபத்தில் மட்டும் ஈடுபடுவார்கள் என்றால் வெற்றிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அன்றைய நிலைமை லாபமோ நட்டமோ அன்று இரவோடு முடித்து கொண்டு போனால் நிம்மதியாக தூங்கலாம். அடுத்த நாள் நல்ல ஒரு புத்துணர்வோடு புதிய வாணிபத்தில் ஈடுபட்டு பெரிய அளவிலே சம்பாதிக்க வாய்ப்பு ஏற்படும். சார், நிறைய நேர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இது வேளாண் விளைபொருட்கள் எடுத்து வாணிபம் செய்யலாம், நிச்சயமா லாபம் பெற முடியுமான்னு ஒரு ஐயம் இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது வேளாண் விளைபொருட்களே வாணிபம் செய்யக்கூடாது என்பதில்லை, பலரும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது என்ன என்று கேட்டால்
அதுல வந்து யாரேனும் 4 பேர் 5 பேர் பணம் படைத்தவருடைய ஒரு குழுவாக அமைத்துக் கொண்டு சந்தையிலே ஏற்ற இறக்கங்களை செயற்கையாக உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று அதனால்தான் அதில் ஈடுபடுவது கொஞ்சம் அதில் இன்ட்ராடே செய்வதற்கு கவலைப்பட வேண்டியதில்லை. அதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணில அந்த வேளாண் விளைபொருட்கள் வாணிபம் முடிவு வந்து போகின்றது. ஆக மொத்தமே வந்து 7 மணி நேரம் தான் ஒரு நாளில் வாணிபம். ஆனால் மற்ற பொருட்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் 13 மணி நேரம் 14 மணி நேரம் வாணிபம் நடைபெறுகின்றது. அதனால் இதுல வந்து ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் ஒரு சிறந்த அளவு வாணிபம் செய்து லாபம் சம்பாதிப்பதற்கு வேளாண் விளைபொருட்களிலே வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சற்று கவனத்துடன் ஈடுபட்டால் அதிலையும் லாபம் சம்பாதிக்கலாம். சார், நேற்று வெளியான செய்திகள் சொன்ன என்ன விஷயங்கள் வெளியானது சார்? நேற்று நீங்கள் வெளியான செய்திகள் என்றால் அமெரிக்காவிலே வந்து கச்சா எண்ணெய் கையிருப்பு குறைந்திருக்கின்றது ஒன்று. இரண்டாவதாக அந்த நாட்டினுடைய தொழில் உற்பத்தி அதிகரித்திருக்கின்றது. மூன்றாவதாக லேபர் அவர்கள் வந்து அந்த எண்ணிக்கை வந்து ஸ்டைபண்ட் வாங்குகின்ற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக அளவில் குறைந்திருக்கின்றது. அதன் அப்புறம் ஹவுசிங் புதிய வீடு விற்பனை வந்து பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் மெட்டல்கள் எல்லாம் விலை உயர்ந்திருக்கின்றன. கச்சா எண்ணெய் உயர்ந்ததற்கும் காரணமாக தான் கன்சியூமர் கான்பிடன்ஸ் வந்து அதிகரித்திருக்கின்றது. சீனாவிலும் தொழில் உற்பத்தி பெருகி இருக்கின்றது. அதனால ஜப்பான்ல வந்து இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து அதிகரித்திருக்கின்றது. இவைகள் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் செய்திகளாகவே சந்தையை பொறுத்தவரை இருந்திருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம் சார். திருவண்ணாமலையிலிருந்து ஒரு நேரில் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அருண். சொல்லுங்க மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க அருண். கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஓகேங்க சார். சார் அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இவர் சார் இருக்காருங்க. சார் இருக்காருங்க. அருண், உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் சத்தமா கேளுங்க. சரிங்க மேடம். அதாவது கமோடிட்டியில பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மைத்ரா கமோடிட்டிஸ் சொல்லி கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்கோம். அது 25,000 டெபாசிட் பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க எங்களுக்கு. அவங்களே பண்ணி கொடுக்கறதுன்றதுனால கொஞ்ச நாள் தான் பண்றாங்க. ஒரு 5 நாள் 6 நாள் தான் பண்றாங்க மந்த்லி. இந்த மாதிரி பண்றது நல்லதா இல்ல நாங்களே கத்துக்கிட்டு பண்றது நல்லதா? அதாவது என்னை கேட்டீர்கள் என்றால் உங்கள் பணத்திற்கு நீங்கள் முதலாளியாக இருங்கள், அடுத்தவர்களை முதலாளி ஆக்காதீர்கள். ஏனென்று கேட்டால் இப்பொழுது அது உங்களுக்கு லாபம் வருகின்ற அவர்கள் காண்பிக்கும் வரை உங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். திடீரென்று நட்டம் வந்து விட்டது, உங்களுடைய பணம் காணாமல் போய்விட்டது என்று சொன்னார்களே ஆனால் அது உங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கும். அதனால லாபமோ நட்டமோ நீங்களே செய்து அந்த பலனை நீங்களே அனுபவிப்பீர்கள் என்றால் அடுத்தவர்களை குறை சொல்ல இடம் இருக்காது. ஒன்று. இரண்டாவது, மற்றவர்களுடைய பணம் என்னும் பொழுது நானே வந்து என்ன செய்ய, அவர் பணம் தானே எப்படி வேணாலும் செய்யலாம் என்று ஒரு முக்கியமாக கருத்து செலுத்தி நான் அந்த வாணிபத்தை செய்ய மாட்டேன். ஏன்னா அது மனித இயற்கை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பக்கத்து விட்டு நெய்யே பொண்டாட்டி கையே என்று. அது போன்ற நிலைமை வந்து நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. உங்கள் நீங்கள் வாணிபத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ளுங்கள், அதற்கேற்ப வாணிப முறைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் நீங்கள் வாணிபம் செய்யுங்கள். அது உங்களுக்கு நிரந்தர பலனை கொடுக்கும். தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் வினோத். வணக்கம் மேடம். சொல்லுங்க வினோத், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார்கிட்ட பேசணும் மேடம். சார், இன்ட்ரா ட்ரேடிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்றேன். எடுத்து இன்ட்ரா ட்ரேட் பண்ணலாங்களா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन அது. டெய்லி ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங். அது என்ன பண்றீங்க? இல்ல நான் டெய்லி ட்ரேட் பண்றதுக்கு நான் கேக்குறேன். ஹலோ சொல்லுங்க. அதான் டெய்லி இன்ட்ரா ட்ரேட் பண்ணலாம் சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா, இன்ட்ரா ட்ரேடிங்ல ஸ்டார்ட் பண்ணலாமா கேக்குறேன் சார். தாராளமாக பண்ணலாம். நீங்க வந்து அதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. இன்ட்ராடே ட்ரேடிங் என்றால் அன்றைய வாணிபத்தை அன்று இரவே கட்டாயமாக நீங்க முடித்து விட வேண்டும். லாபமோ நட்டமோ அதை பற்றி கவலைப்படாமல். அப்போ அதுதான் இன்ட்ராடே. அது குறைந்த முதலீடு போருமானது. ஆனால் பெரிய அளவு எக்ஸ்போசர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கும் தரகருக்கும் ஒரு நல்லுறவு இருக்குமே. ஆனால் நீங்கள் ஒரு 20,000 ரூபாயை வைத்துக் கொண்டு 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு எக்ஸ்போசர் பெற முடியும். உங்களுக்கு லாபமோ நட்டமோ அந்த 20 லட்சத்துக்கு கிடைக்குமே தவிர நீங்கள் போட்ட 20,000க்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்கள் வந்து இன்ட்ராடே செய்வது நல்லது. இந்த வாணிபத்திலே பொதுவாக பொசிஷன் ட்ரேடை விட இன்ட்ராடே தான் வந்து பலன் கொடுக்கும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் அதற்கேற்ப உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலும் தகவல்கள் வேண்டுமானால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் அலுவலகத்துக்கு கேளுங்கள், அவர்கள் கொடுப்பார்கள். அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் எங்களுடைய தலைமை அலுவலகம் 76 கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகிலே
காலை 10:30 மணி முதல் சனிக்கிழமை 1:30 மணி வரை நடைபெறுகின்ற பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளுங்கள். அது முழுவதும் இலவசமானது, எந்த கட்டணமும் கிடையாது. அதற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது கட்டாயம். சார், இன்ட்ரா ட்ரேட்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் ஏதாவது இருக்கா சார்? வாணிபம் என்றாலே ரிஸ்க் தான். ரிஸ்க் எடுத்துக்கொள்ளாமல் பொருள் சம்பாதிக்க முடியாது. இப்பொழுது ஒன்றுமே இல்லை. இப்போ பண்டிகை காலம் வருகின்றது. பண்டிகை காலத்தில் இருந்தால் அதிகமாக வீட்டுகளிலே பலகாரங்கள் செய்வார்கள். அந்த பலகாரங்கள் செய்வதற்கு உளுந்து அதிகமாக தேவைப்படும். இப்பொழுது ஒரு மளிகை கிடைக்காது. என்ன நினைக்கின்றார், ஒரு 50 மூடை நாம வாங்கி வச்சோம்னு சொன்னா ஒரு கிலோவுக்கு 5 or 10 நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் பண்டிகை காலங்களில் அதிக தேவை இருக்கும் என்று வாங்கி வைக்கின்றார். திடீரென்று ஒரு செய்தி வருகின்றது, என்ன பர்மாவிலிருந்து 6 கப்பலிலே உளுந்து வந்து இறங்கி விட்டது என்று. அப்பொழுது என்ன ஆகின்றது, சந்தை மடமட என்று இறங்க தொடங்குகின்றது. ஆக இவர் எதிர்பார்த்தது லாபம், ஏற்பட்டது நஷ்டம். அதனால இது இவர் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராமல் வந்த நிகழ்வினால் அந்த நட்டம் ஏற்பட்டது. அதனால ஆபத்துக்களை சந்திப்பதற்கு தயாராக உள்ளவர்கள் தான் வாணிபத்தில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். லாபம் மட்டுமே வரும் என்று நினைத்துக் கொண்டு யாரும் இந்த வாணிபத்தில் ஈடுபட்டார்கள் தான் நிச்சயம் தோல்வியை சந்திப்பார்கள். சார், பொசிஷன் ட்ரேட்க்கும் இன்ட்ரா ட்ரேட்க்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன சார்? பொசிஷன் ட்ரேட்ல நீங்க ஒரு பொருளை வாங்கி வச்சா இன்னைக்கே விற்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. என்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுது விற்கலாம். ஒன்று. இரண்டாவதாக அதுக்கு வந்து ஒப்பந்த கால முடிவரை கூட வைத்துக் கொள்ளலாம். அது தவிர மார்ஜின் மணி அதில் அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்ட்ராடேயிலே குறைந்த மார்ஜின் மணியிலேயே வந்து அவர்கள் வாணிபம் செய்ய முடியும். விளிம்பு தொகை குறைவாக வைத்துக் கொண்டே செய்ய முடியும். இப்ப லாபமோ நட்டமோ அன்றைய தினமே அதை முடிவுக்கு வந்தோடு நிம்மதியாக தூங்க போகலாம். ஆனால் பொசிஷன் காலில் நீங்கள் பொசிஷனை ஓப்பன் ஆக விட்டு ராத்திரி போய் படுத்திருந்தால் தூக்கமே வராது. நாளைக்கு என்ன ஆகும், நாளை மறுநாள் என்ன ஆகும் என்ற சிந்தனை தான் உங்கள் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது தவிர குறைந்த பணத்தை வைத்துக் கொண்டு பொசிஷன் காலில் ஈடுபடக்கூடாது. நிறைய பணம் வைத்துக் போவதால் பொசிஷன் காலில் ஈடுபட வேண்டும். பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பூபதி. மேடம். வணக்கம் பூபதி. வணக்கம் மேடம். சார் பேசலாங்களா? பேசலாம் பூபதி. ஹலோ, கேளுங்க சார். வணக்கம் சார். இந்த யூஸ் டேட்டா யூகே டேட்டா எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்க சார்? எது பூபதி? டேட்டா வந்துட்டு இருக்கு இல்லைங்க சார்? ஆமா. அந்த டேட்டா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்றது ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? அது எந்த வெப்சைட் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அதாவது டேட்டா வெளிவருவதற்கு முன்பு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் வெளிவந்தவுடன் தெரிந்து கொள்ளலாம். முன்கூட்டியே என்றால் நாளைக்கு என்ன வருதுங்கிற இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள இயலாது. நாளைக்கு வந்த பின்னர் தான் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்வதற்கு 5-6 ஆங்கில சேனல்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் 24 மணி நேரமும் 7 நாட்களும் இயங்கக்கூடியவை. அவைகள் வந்து ஒரு நிகழ்வு, அது ஒரு தகவல் வெளிவந்த அடுத்த வினாடியே படங்களுடன் செய்திகளும் அதிலே வரும். அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அது அந்த சேனல்களுடைய விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய அலுவலகத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் அந்த சேனல்களின் பெயர்களை உங்களுக்கு கூறுவார்கள். சார், இந்த பங்கு சந்தையிலும் பொருள் சந்தையில் உள்ள வேறுபாடுகள் டிஃபரன்ஸ் என்ன சார் இருக்கு? நிறையவே இருக்கின்றது. அதாவது பொருள் சந்தையில வந்து இந்த பொருள்களுக்கு முதலாளி என்று யாரும் கிடையாது. நீங்கள் வாங்கினால் நீங்கள் அதற்கு ஓனர், நான் வாங்கினால் நான் அதற்கு ஓனர். நான் விட்டுவிட்டால் என்னுடைய கைவிட்டு அது போய்விடுகின்றது. ஆனால் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு முதலாளி இருக்கின்றார். சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், சிஇஓ என்றெல்லாம் இருக்கின்றார்கள். அதனால இது முதலாளி இல்லாத உலகம் கமாடிட்டி சந்தை. பங்கு சந்தை என்பது முதலாளிகளின் ஆட்சிக்கு உட்பட்ட உலகம். இரண்டாவதாக அங்கே வந்து நீங்கள் பங்குகளை வாங்கும் பொழுது பணத்தை கொடுத்து முழு பணத்தையும் கொடுத்து வாங்குகின்றீர்கள், அல்லது டிரைவேட்டிவ்ஸ் மூலம் வாணிபம் செய்யலாம். இங்கே வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் முழு பணம் தேவையில்லை. விளிம்பு தொகை மார்ஜின் மணி பகுதி பணத்தை மட்டும் கொடுத்து நீங்கள் வாணிபம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு பங்கு கூட வாங்கலாம், ஒரு பங்கு கூட விற்கலாம். கமாடிட்டி சந்தையில் அப்படி லாட் சைஸ் என்று ஒரு அளவீடு இருக்கின்றது. அந்த அளவில் தான் பொருட்களை வாங்க முடியும், அந்த அளவில் தான் பொருட்களை விற்க முடியும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் லாட் வி கேனாட் பை ஆர் செல். ஒரு அளவின் பகுதியாக வாங்கவோ விற்கவோ இயலாது. அது தவிர வந்து முதலீடு என்பது குறைவாக போருமானது. அது அப்படி இல்லை. ஒரு தவணை பங்கு சந்தையில இறக்கமோ ஏற்றமோ ஏற்பட்டால் அது மாறுவதற்கு பல வாரங்கள் பல மாதங்கள் ஆகலாம். ஆனால் பொருள் சந்தை அப்படி இல்லை. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தான் போக்கு மாறிவிடும். ரிவர்சல் ஆஃப் ட்ரெண்ட் என்று சொல்வார்களே, அது வந்து 2-3 நாட்களுள்ளே. அதனால இன்றைக்கு ஒரு பொருளை வாங்கி அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை என்றால் கவலைப்பட வேண்டியதில்லை. போதுமான அளவு மார்ஜின் மணி கையில் இருக்குமானால் 2-3 நாள் பொறுத்திருந்தால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகிவிடும். எல்லா வழிகளிலும் பங்கு சந்தையை காட்டிலும் கமாடிட்டி சந்தையிலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது.
அது ஆபத்துகளும் கூடவே இருக்கின்றன. அது எல்லா வாணிபத்திலும் இருக்கின்றது. சார், இதே திடீரென்று ஏதாவது பங்குச்சந்தையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அது பொருட்சந்தை மாற்றம் ஏற்படுமா இல்ல பாதிப்பு வருமா? அதாவது இந்தியாவை பொறுத்தவரை பங்குச்சந்தையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் பொருள் சந்தையை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இந்திய பங்குச்சந்தை என்பது முழுக்க முழுக்க அந்நிய நிதி நிறுவனங்களின் கையிலேயே இருக்கின்றது. இந்த பங்குச்சந்தையில 90% முதலீடு வெளிநாட்டு நிறுவனங்களால் செய்யப்பட்டவை தவிர இந்திய மக்களால் அல்ல. அதனால அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அங்கு அந்த நாடுகளில் என்ன நிகழ்வுகள் ஏற்படுகின்றன அவைகளை இந்திய பங்குச்சந்தைகளை பாதிக்கின்றன. இப்பொழுது பங்குச்சந்தை உயர்ந்தால் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக வந்திருக்கின்ற டாலர் வரத்து கூடியிருக்கின்றது. பங்குச்சந்தை விலை குறைந்தால் டாலர் முதலீடு குறைந்திருக்கின்றது என்று பொருள். ஆக அது அந்த டாலர் முதலீடு அதிகமாக வந்தால் ரூபாயின் மதிப்பு சரிகின்றது. டாலர் குறைவாக வந்தால் ரூபாயின் மதிப்பு குறைகின்றது. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பங்கு சந்தையினாலும் இந்திய பொருள் சந்தையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் பேசலாம் சார். பொள்ளாச்சியிலிருந்து ஒரு நேர லைன்ல இருக்காங்க. வணக்கம் அன்சாரி. மேடம் சார் பேசுங்க சார். காப்பர் எப்படி இருக்குங்க சார்? வர நல்ல வாங்கி இருக்கிறீங்களா வித்து இருக்கிறீங்களா? வாங்கிருக்கீங்க சார். என்ன விலைக்கு? பிசிக்கலா பண்ணிருக்கீங்க. பிசிக்கலா வாங்கி வச்சிருக்கிறீங்களா? அப்ப அதாவது காப்பருடைய தேவை சீனாவில் அதிகரித்தால் அதனுடைய விலை உயர்கின்றது. சீனாவில் அதனுடைய தேவை குறைந்தால் அதனுடைய விலை குறைகின்றது. அது இப்பொழுது பொறுத்தவரை சீனா தான் காப்பருக்கு அதிக அளவிலே பயன்படுத்துகின்ற நாடாக உள்ளது. அதற்கு அடுத்தது அமெரிக்கா பயன்படுத்துகின்றார்கள். இந்த 2 நாடுகளிலும் தொழில் உற்பத்தி அதிகமானால் காப்பருக்கான தேவை இருக்கிறது. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் காப்பர் ஒரு 475 இப்பொழுது நேற்று முடிவான விலை காப்பர் 469 முடிவாகி இருக்கின்றது. அது 80 வரைக்கும் செல்லலாம். புத்தாண்டிலே காப்பர் 500 ரூபாயை கடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சத்யா. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சத்யா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். கேளுங்க. ஹலோ கேளுங்க. ஹலோ சார், நாங்க கான்பூர்ல இருந்து பேசுறோம் சார். உங்களை உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? உங்க ஆபீஸ் எப்படி கான்டாக்ட் பண்றது? நேர்ல நீங்க அந்த தொலைக்காட்சியில் இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் எனக்கு கனெக்ஷன் கொடுப்பார்கள். அப்போது நீங்கள் பேசலாம். சார், அடுத்த வாரம் சந்தையின் போக்கு எப்படி சார் இருக்கும்? பொதுவாக ஆண்டு இறுதி என்பதால் ஓரளவு சந்தை மந்தமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் மந்தமில்லை. இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக சந்தை சுறுசுறுப்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வரும் ஆண்டிலும் அந்த சுறுசுறுப்பு தொடரும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளிலே புத்தாண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இருப்பதனால் பொதுமக்கள் அதிகமாக இதில் ஈடுபட மாட்டார்கள். இப்பொழுது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நிறுவன வர்த்தகர்கள், அவர்கள் தான் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பணமும் அதிகமாக இருக்கின்றது. பொதுவாக தங்கம், வெள்ளி மற்றும் மெட்டல்களுடைய விலை கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்பே இருக்கின்றது அடுத்த வாரத்தில். அதனை போலவே க்ரூட் ஆயிலும் என்ன பொதுவாக இந்த வாரத்திலே வந்த பொருளாதார செய்திகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கின்றது. அதனால இந்த தேவை அதிகரிக்கலாம், மூலப்பொருளுக்கான தேவை. அதனால விலைகள் சற்று சுறுசுறுப்பாக இருக்கலாம். பெரிய அளவில் ஏறும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவு ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக தங்கம், வெள்ளி பலரும் இறங்கும் என்று சொல்லி வருகின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை தங்கம் 30,000 விரைவில் தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல வெள்ளி 50,000 தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இடையிடையே இறக்கங்களும் ஏற்படலாம். இறக்கங்களே அதாவது ஒரே அடியாக ஏறினாலும் ஒரே அடியாக இறங்கினாலும் சந்தையிலே பெரிய தொலைகளை ஏற்படுத்தி படிப்படியாக ஏற்றம். இன்று 200 ரூபாய் ஏறி 100 ரூபாய் இறங்கி அதே மாதிரி ஏறிக்கொண்டே போனால் அல்லது இறங்குவது கூட ஓரளவு இறங்கி திரும்பவும் ஏற்றம் காணுமேயானால் சந்தை ஒரு நிலையான போக்கிலே இருக்கும். அது மக்களுக்கு பெரிய அளவிலே பயனை கொடுக்கும். சார், இன்றைய சந்தையில் எந்த பொருட்களை வாங்கலாம், எது பொருட்களை விற்கலாம் கேட்டால் கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில் வாங்கலாம். அது எனக்கு தெரிந்தவரை இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில அது 66,300 ரூபாய் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இரண்டாவது நிக்கல் 900 ரூபாயை கடக்கலாம்.
இப்போ அது ஆனால் நாளைக்கே இன்றைக்கே என்று பொருள் அல்ல, அது ஒரு வாரம் 10 நாட்களில் அந்த மாதிரி ஒரு விலைக்கு அது வரலாம். அடுத்தது காப்பர் 485 என்ற நிலைமைக்கு போகலாம். அடுத்தது ஜிங்க் 134, 133 என்ற நிலைமைக்கு போவதற்கான வாய்ப்பு. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் என்ன இருக்காங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம், திருப்பூர்ல பிரகாஷ் பேசுறேங்க மேடம். டாரிட்டு பேசணுங்க. இது நான் என்எஸ்சில இருந்து சில்வர் வாங்கி வச்சிருக்கிறேங்க. அது இப்போ கோர்ட்ல கேஸ் இருக்கனால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க. ஆமா. ஹலோ. ஆமா, சொல்லுங்க சார். நான் என்எஸ்சில இருந்து சில்வர் வாங்கி வச்சிருக்கிறேங்க. அது கோர்ட்ல இருக்கறனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதுங்க. அது எப்போ சால்வ் ஆகும் சார்? நீங்களே சொல்லிட்டீங்க, பதிலும் உங்க கேள்வியும் பதிலும் ஒன்றாகவே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் போகுதுன்னா அது எவ்வளவு விரைவாக தீர்வாகும் என்பது நீங்கள் அனுபவத்தில் கண்ட உண்மைகளாக இருக்கும். அதனால இப்ப நாளைக்கு நம்ம முடிஞ்சிடும் நினைச்சுக்கின்ற போது ஏதாவது புதிதாக ஒரு பிரச்சனையை அதில் கிளப்பி விடுவார்கள். அதனால எப்பவுமே நீதிமன்றம் என்றாலே உங்களுக்கு விரைவான தீர்வு என்பதை காட்டிலும் கால தாமதமான தீர்வு தான் கிடைக்கும். அது உங்களோட பொருள் பத்திரமாக இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் அதற்கு எந்த பாதகமும் கிடையாது. இன்று கிடைக்குமா நாளை கிடைக்குமா என்பதுதான் கேள்வி. அதனால அநேகமாக மிடில் ஆஃப் ஜனவரி மத்தியிலே அது கோர்ட்டில் ஒரு முடிவுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு முடிவுக்கு வருமேயானால் உங்களுக்கு அதிலிருந்து 10 நாட்களுக்குள் உங்களுக்கு பணமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த கோர்ட்டில் புதிதாக ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகுமானால் தள்ளியும் போகலாம். அதனால் நீங்கள் அதனை கவனித்துக் கொள்ளுங்கள் சார். இன்றைக்கு பாக்குற வியூவர்ஸ்க்கு நீங்க இன்ட்ராடே டிப்ஸ் சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? இன்றைக்கு இன்ட்ராடேல அவங்க க்ரூட் ஆயிலும் நிக்கலும் வாங்கலாம். அது பலன் கொடுக்கும் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சுங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமனலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.